அரிசி 1/2 கப்பு துவரம் பருப்புங்க. அதுக்கு 1க்கு 3ங்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 1.5 கப்புன்னா 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் கணக்கு வச்சுக்கிடுங்க. இப்போ நல்லா குழைய வேக வைக்கணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேங்க. பசங்களுக்கு கொடுக்குறத நெய் போட்டு கொடுங்க, நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 4 பழுத்த தக்காளிங்க, இதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கணுங்க. இதிலையே வதங்கிடுச்சிங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சிங்க. இதில் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 1.5-2 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். கொதித்த உடனே அந்த அரிசி பருப்பு இதை சாதத்தை இதில் போடணுங்க. நல்லா கொதிக்கணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் நம்ம ரைஸ் அப்படியே போட்டுடலாங்க. இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி அப்படியே இறக்கி சேவ் பண்ணிட வேண்டியதாங்க. இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி பருப்பு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் உங்கள்கிட்ட போட்டுறேன். நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.